வணக்கம். கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம்தான். நிறையா மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது, தவறான புரிதல் நிறையா பேர்கிட்ட இருக்குது. ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக 3 டைப்: சர்ஜரி, ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி. சர்ஜரி அண்ட் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு லோக்கலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ சர்ஜரி கட்டி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு, இல்லை எந்த உறுப்பில் இருக்கோ அதுக்கு நம்ம சர்ஜரி பண்ணுவோம். ரேடியேஷனும் அப்படிதாங்க. டியூமர் இருக்கிற இடத்துல, இல்லை நம்ம ஆல்ரெடி சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண இடத்துக்கு நம்ம ரேடியேஷன் கொடுப்போம். பட் கீமோதெரப்பி அப்படி கிடையாது. ஸோ கீமோதெரப்பி ஒரு சிஸ்டமிக் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதாவது நம்ம ரத்தம் மூலியமாக நம்ம கீமோ ட்ரக்ஸை கொடுக்கறனால இது நம்ம பாடி ஃபுல்லாக வேலை செய்யுது. இதில் இருக்கக்கூடிய டியூமர் செல்ஸும் அழிஞ்சு போகும் இந்த கீமோ ட்ரக்ஸ்னால. பட் சைடு எஃபெக்ட்ஸும் அதனால தான். ஸோ நம்ம நார்மல் செல்ஸும் நம்ம பாடியில் இருக்கிறனால கீமோ ட்ரக்ஸில் அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருது. ஸோ நாங்கள் ஒரு பேஷண்ட்க்கு கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பற்றி நாங்கள் பேச ஆரம்பிக்கிறப்பவே நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, பெயின்ஃபுல்லாக இருக்குமா, வெயிட் லாஸ் ஆயிடுவாங்களா, அதே மாதிரி வேலைக்கு போக முடியாதா, டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமா, நிறைய பேர் இறந்து போகிறாங்களே, இப்படின்னெல்லாம் ஒரு ஃபால்ஸ் ஒப்பீனியன்ஸோடு பயந்துட்டு எங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த பதிவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் மதுலிகா, ஆன்காலஜிஸ்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் நம்ம கீமோதெரப்பி பற்றியும் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், ஸோ எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஹீலிங் அண்ட் ரிக்கவரி ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹவு டஸ் கீமோதெரப்பி ஒர்க்? ஸோ கீமோதெரப்பி எப்படி நம்ம பாடிக்குள்ளே வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கீமோதெரப்பி வந்து மோஸ்ட்டாக நம்ம பிளட் வெசல்ஸ் மூலிமா, அதாவது ரத்தம் மூலியமாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம ட்ரக்ஸை கீமோதெரப்பியாக கொடுப்போம். கீமோ ட்ரக்ஸ் வந்து மோஸ்ட்லி இன்ஜெக்ஷன் டைப்பில் தாங்க இருக்கும். சில இடத்துல வந்து நம்ம டேப்லெட்ஸும் கொடுப்போம். அட்வான்ஸ் மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் தெரப்பி, இதில் வந்து நிறையா டேப்லெட் ஃபார்ம்ஸும் இருக்குது. ஸோ கீமோதெரப்பி எதை டார்கெட் பண்ணோன்னா, நம்ம டியூமர் செல்ஸ், இந்த டியூமர் செல்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கக்கூடிய செல்கள். இதில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை இது போய் தாக்கிறதுனால அது மல்டிப்ளை ஆகிற கெப்பாசிட்டியை இழந்துருது. இதனால அந்த செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிடுது. இப்படி தான் செல் கில்லிங் நடக்குது கீமோதெரப்பினால். இப்படி கொடுக்குறப்போ நம்ம பாடியில் இருக்கிற நார்மலான செல்ஸும் டிவைட் ஆகிட்டே இருக்குது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் செல்ஸ், இதுதான் நம்மளுக்கு டெய்லி வெளியில் தெரிகிற மாதிரி வளரக்கூடிய ஒரு செல். சில கீமோ ட்ரக்ஸ் ஹேர் ஃபாலிக்கல்ஸில் போய் அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆகுது. அதே மாதிரி முக்கியமானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ். ஸோ வெள்ளை அணுக்கள் அஃபெக்ட் ஆகிறனால நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் பாசிபிலிட்டிஸ் வரலாம். ரெட் பிளட் செல்ஸ், நம்ம ஹீமோக்ளோபின் கம்மியாகலாம், பிளேட்லெட்ஸ் கம்மியாகலாம். ஸோ பிளட் செல்ஸையும் நம்ம கீமோதெரப்பி தாக்குது. இந்த சைடு எஃபெக்ட்ஸை நம்ம பார்த்து தான் கீமோ ட்ரக்கோட டோசேஜும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம குடலில் இருக்கக்கூடிய லைனிங் செல்ஸ், இது அஃபெக்ட் ஆகிறனால நம்மளுக்கு வாமிட்டிங், டயரியா, பசி இல்லாமல் போகிறது, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைக்கிற மாதிரி ஆகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டை வந்து ஒரு சேஃப் ஜோனாக நம்ம மாற்றிட்டு, ப்ளஸ் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணோம்னா கீமோதெரப்பியை நம்ம சேஃபாக முடிச்சிடலாம். ஸோ வாட் ஆர் த சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கீமோதெரப்பி? கீமோதெரப்பி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து 3ஆக பிரிச்சுக்குவோம்: இமீடியட், ஏர்லி அண்ட் லேட். இமீடியட் சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குறப்போ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம், ஒரு ஃபீவர் மாதிரி, இல்லை ஒரு குளிர் காய்ச்சல் மாதிரி வரும். சில பேருக்கு உடம்பு பாடி டயர்ட்னஸ் அந்த மாதிரி இருக்கும், இல்லை வாமிட்டிங் இருக்கலாம். ஏர்லி சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2 weeks ஆஃப்டர் கீமோதெரப்பி நம்ம வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், மெயினாக நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கலாம். எஸ்பெஷலி ஒரு 2வது 3வது கீமோதெரப்பி எடுத்ததுக்கப்புறம் தான் யூஸ்வலாக ஹேர் ஃபால் ஆகும். அடுத்தது லாஸ் ஆஃப் அப்பிடைட், ஒரு வாமிட்டிங் சென்சேஷன். அதே மாதிரி வில் பி மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும். டயரியா இருக்கலாம், வயிறு வலி, இல்லை அப்நார்மல் ப்ளீடிங், இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். லேட் சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீமோ முடிஞ்சு மந்த்ஸ் to years ஆஃப்டர் கீமோதெரப்பி வரக்கூடியது. இது மெயினாக நம்ம கீமோதெரப்பி நார்மலான செல்ஸில் ஆக்ட் ஆகிறனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ். இப்போ ஹார்ட்டில் சில மெடிசன்ஸ் ஆக்ட் ஆகும், அதனால் அவங்களுக்கு க்ரானிக் கார்டியாக் கண்டிஷன்ஸ் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரலாம், கிட்னி அஃபெக்ட் ஆகிறனால கிட்னி இன்ஜுரிஸ் வரலாம். அதே மாதிரி நம்ம நரம்பு மண்டலம் அஃபெக்ட் ஆச்சுன்னா நியூரோபதி, இந்த மாதிரி சிம்டம்ஸும் வரலாம். கீமோதெரப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆஸ் அ டாக்டர் நாங்கள் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்குவோங்கிறத சொல்கிறேன். ஸோ ஒரு பேசிக் அசஸ்மெண்ட் பண்ணுவோம் பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே. ஸோ பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், அதே மாதிரி இசிஜி எக்கோ, அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும். செகண்ட், நாங்கள் ஃபஸ்ட் டோஸ் எப்போவுமே ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு பேஷண்ட் கீமோதெரப்பி கொடுக்குறோன்னா மார்னிங் டைம் ஆரம்பிக்கிறது ஒரு பெஸ்ட் டைம், வென் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் ஈஸிலி அவைலபிள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டோஸ் வந்து எப்போவுமே 80% ஆஃப் த டோஸ். ஸோ கீமோதெரப்பி ட்ரக்ஸ் வந்து பேஷண்ட்டோட பாடி வெயிட்டுக்கு என்னவோ அதை பொறுத்து நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு 100 mg அது மாதிரி
மாதிரி வருதுன்னா 80%, ஸோ 80 mg அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டோஸ் கொடுப்போம். இது எதுக்காகனா பேஷண்ட்டோட டாலரன்ஸ் எப்படி இருக்குது அசஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த சைக்கிள்ஸ்க்கு அதே டோஸ் கொடுக்கலாமா, இல்லை டோஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை சில சைட் எஃபெக்ட்ஸ் பொறுத்து நம்ம டோஸை கம்மி பண்ணணுமா அப்படிங்கிறது பார்க்கறக்கு. அண்ட் கீமோ கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரீ மெடிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்குங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாமிட்டிங், டயரியா, அலர்ஜி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக கீமோ ட்ரக்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கீமோ போகிறப்போ வைட்டல்ஸ் மானிட்டர் பண்ணுவோம். வைட்டல்ஸ்னால் என்னென்னா உங்களோட பிபி, உங்களோட ஹார்ட் ரேட்டு, உங்களோட ரெஸ்பிரேட்டரி ரேட் இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. ஃபஸ்ட் டைம் வி ஆல்வேஸ் அட்வைஸ் அட்மிஷன். ஸோ ஓவர் நைட் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ரியாக்ஷன்ஸ் வருதாங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே ஸ்டேஃபாக டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். இதுதான் யூஸ்வல் ப்ரொசீஜர் ஃபார் த ஃபஸ்ட் சைக்கிள் ஆஃப் கீமோதெரப்பி. அண்ட் செகண்ட் சைக்கிள்லேருந்து நாட் நெசசரி அட்மிஷன் ஆகணும்னு ஒரு டே கேர் ப்ரொசீஜராகவே மார்னிங் வந்தீங்கன்னா யூஸ்வலாக ஈவினிங் போயிடலாம். இந்த மாதிரி கீமோதெரப்பி சில பேருக்கு வீக்லி தேவைப்படலாம், சில பேருக்கு 3 வீக்லி, அதாவது 3 வாரத்துக்கு ஒருக்கா கொடுப்போம். ரேடியேஷன் கூட கொடுக்குறப்போ மோஸ்ட்லி டேப்லெட் ஃபார்மில் தான் இருக்கும், அது டெய்லி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரைட் பேஷண்ட், ரைட் ட்ரக், ரைட் டோசேஜ் அட் த ரைட் டைம் மேக்ஸ் கீமோதெரப்பி ஈஸியர் அண்ட் சேஃபர். தேங்க்யூ.